இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. பெண்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நிறையா பண்ணியிருக்காங்க. திரும்பி நீங்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்லை உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? டிஎம்கே ஆட்சி வந்து அழியக்கூடிய ஆட்சியா இருக்கணும்னு நாங்க ஒவ்வொரு தெய்வங்களை வேண்டுறோம். ஏன்னா இந்துக்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொசு டெங்கு போல அழிப்போம்னு மு.க.ஸ்டாலினுக்கு அவங்க மகன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆட்சியை நாங்க அழிக்கணும்னு இருக்கோம். எல்லா மக்களும் இந்து மக்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கணும், விழிப்புணர்வு வேணும். நம்ம இந்து சமுதாயத்தை அழிச்சிருக்க ஆட்சி நம்ம மறுபடியும் இந்த ஆட்சிக்கு இந்த உலகத்துக்கு வரணுமாங்கிறத யோசிக்கணும். எப்படி அவங்க கள்ள ட்ரெயின் ஏறி வந்தாங்களோ அதே மாதிரி அவனும் கள்ள ட்ரெயின் ஏறி ஊர் பக்கம் போகணும். அந்த மாதிரி அழிக்கிறதுக்கு இந்து மக்கள் உணர்வுள்ள நம்ம அவன் என்ன சொல்றான்னா, சோத்தை திங்கிறாங்களா வேற எதுவும் திங்கிறாங்களா? நம்ம சோத்தை திங்கிறது உண்மை. நம்ம இந்து சமுதாயம் நம்ம தெய்வங்களை கும்பிடுறது உண்மையா இருந்து அவங்க ஒவ்வொரு இந்துக்களும் அவங்க உணர்ச்சியோடு இருந்தாங்கன்னா இனிமேல் இந்த ஆட்சி இங்க வரக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆட்சி திமுக ஆட்சி வரக்கூடாது. அவங்க இந்துக்களை எப்படி அழிக்கணும்னு நினைச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம அவங்கள அழிச்சு விரட்டணும். ரெண்டாவது என்னன்னா, எந்த சலுகையும் கிடையாது. எங்க மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில வந்து எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து டெலிவரி ஆன பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ பிறந்திருக்கு எங்க மகளுக்கு ஒரு குழந்தை. கிஃப்ட் கிடையாது. மொத கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கிஃப்ட் பாக்ஸ் கிடையாது. குழந்தை பிறந்தா அவங்க அந்த குழந்தைக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் உண்டுமோ அதெல்லாம் உண்டு. எதுவுமே கொடுக்கல. பிள்ளைங்களுக்கு 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கிடையாது. கொடுத்தாங்க. இப்ப எல்லாத்தையும் அவன் அழிச்சு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கா. கொள்ளை கூட்டம், தீவிரவாத கூட்டம். நம்ம இந்துக்களுக்கும் இந்த இந்து மத நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம கிறிஸ்டினுக்கோ முஸ்லிமுக்கோ யாருக்கு நாங்க இந்து மதம் யாருமே நாங்க எதிரிகள் அல்ல. நம்மளை எதிரி ஆக்குறது இந்த ஆட்சி தான். இந்த ஆட்சி மூலமா தான் நம்ம ஒவ்வொரு இந்த கிறிஸ்டின் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் நம்மளை எதிரின்னு நினைக்கிற அளவுக்கு வைக்கிறது இந்த திமுக ஆட்சி தான். இந்த ஆட்சியை அழிக்கணும், ஒழிக்கணும். டெங்கு கொசுவை எப்படி அழிச்சோமோ அதே மாதிரி இந்த ஆட்சியை அழிச்சு ஒழிக்கணும்.